அடுத்ததாக நமது மேலையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிடர் அவர்கள். அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க மேடம். சனி பகவானை பத்தி மேடம் அவர்கள் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். குரு வாழ்க குருவே. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் ஒருவரோட ஜாதகத்துல சனி மகாதசி 19 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 19 வருஷம் சனி மகாதசையில என்னென்ன நல்லது செய்யும், என்னது தீமையை செய்யும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிருக்கோம். இருந்து திசை நடத்தினால் ஜாதகர் தேசாத்ரி ஆவார். கிராமம் மேசத்தில் சனி பகவான் இருந்து சனி மகா திசை நடைபெறும் போது மிக கொடிய துன்பங்கள் உண்டாகும். செய்தொழில் எதிர்பாராத இழப்பு, எடுத்த செயலில் ஏமாற்றம் உண்டாகும். உறவினர் கூட பகை நேரிடும். நண்பர்களே விரோதிகள் ஆகும் வாய்ப்பும் உள்ளது. அரசாங்கத்தாலும் ஆள் அடிமைகளாலும் கஷ்டம் உண்டாகும். ரிஷபத்தில் சூரிய பகவான் இருந்து சனி மகாதிசை பயிர் தொழில் மூலம் லாபம் ஈட்டுவார். பசு மாடு கன்றுகள் மிகவும் பெருகும். அதிகமாக தன தானிய லாபம் கிட்டும். ஆசைகள் நிறைவேறும். மிதுனத்தில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெற்றால் பல வகையான லாபங்கள் வாய்க்கும். தன் தொழிலால் அல்லது தன் கல்வி திறமையால் மதிப்பு ஏற்படும். அதனால் சுய கௌரவம் அதிகரிக்கும். அரசுகளாலும் பாராட்டும் கிடைக்கும். அரசியலில் வெற்றி, புகழ், செல்வம் உண்டாகும். கடகத்தில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெறும் போது பலவிதமான துன்பங்களும் எதிர்பாராத இடையூறுகளும் அபாயங்களும் ஏற்படும். குடும்பத்தில் கலகம் ஏற்படும். பகையோர் பெருகுவார். உடல் மனம் துக்கங்களாகும். சிம்மத்தில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெறும் போது அமைதியான வாழ்க்கையும் பொருள், செல்வம் முதலியவற்றை மற்றவர்கள் ஏமாற்றி பெறுவார். அதனால் தானும் ஏமாற்றும் வாழ்க்கை அமையும். மரணமே மேல் என்று தாங்க முடியாத மனவேதனை தரும் சந்தர்ப்பமும் உண்டாகும். இருந்து சனி திசை நடைபெறும் போது அதிகாரமின்மை கிட்டும். பதவி உயர்வு வாய்க்கும். வியாபாரம் வெற்றி வாய்க்கும். நிலையான செய்து தன பெயரும் புகழும் தொழிலும் அடர். வியாபாரமும் நிலைக்கும்படி வாழ்வார். இயந்திர தொழில் மூலம் வெற்றி லாபம் உண்டாகும். சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெறும் காலங்களில் நாட்டிற்கு அதிகாரியாகும் வாய்ப்பு கிட்டும். அரசியல் தலைவராக மக்களுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு கிட்டும். அந்நியரிடம் மதிக்கப்படுவார். அந்நிய மக்கள் வசிக்கும் நாடுகளுக்கு சென்று வருவார். வெகுமதி, புகழ் சேரும். சொல்லுக்கு மரியாதை உண்டாகும். குடும்ப கௌரவம் வாய்க்கும். சொற்பொழிவு செய்து மக்களை ஈர்ப்பார். சொத்துக்கள் சேர்த்து குடும்ப சுகம் அதிகமாகும். விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெற்றால் அதிகாரிகள் பெரியவர்கள் இடம் பகை கொள்ள நேரும். எல்லோரிடமும் வெறுக்கப்படுவார். சொத்துக்கள் இழக்க நேரிடும். மதிப்பு குறையும் ஏற்படும். தனுசில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெறும் போது குடும்பத்தில் மங்கள செலவுகள் நடைபெறும். கல்வி மேம்படும். ஆபரணங்கள், தத்துவ ஆராய்ச்சிகள் முதல் புகழ், செல்வம், மகிழ்ச்சி முதலியவை உண்டாகும். மகரத்தில் சனி இருந்து சனி நடைபெறும் போது நிலப்புலங்கள், வீடு, வாசல் பெருகும். வியாபாரம் அல்லது இயந்திர தொழிலால் ஏராளமான லாபம் உண்டாகும். அரசாங்க அனுகூலம். கீழ் மக்களால் லாபம். மக்களுக்கு தலைமை வகிப்பார். 4 கால் பிராணிகளால் லாபம் உண்டாகும். கும்பத்தில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடக்கும் காலம் எடுத்த செயல் எல்லாம் வெற்றி ஏற்படும். செல்வம் பெருகும். அனைவருக்கும் உதவி செய்யும் குணம் உடையவர். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இவரே. வழக்கு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். மீனத்தில் சனி பகவான் இருந்து சனி மகாதிசை நடைபெறும் போது புண்ணிய யாத்திரை செல்வார். ஜாதி மதிக்க மாட்டார்.
எல்லா மக்களும் சமம் என்று நினைப்பார். அடுத்தவர்களுக்காகவே கஷ்டப்படுவார். முதலில் பணத்தை சேமிப்பார், பிறகு இழந்து விடுவார். கஷ்ட நஷ்டங்களும் அமைதி இல்லாமல் துன்படுவார். இப்ப நான் சொன்ன பலன் எல்லாமே பொது பலன் தான். ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் திரிகோணம் அல்லது கேந்திரத்துல அமர்ந்து மறைவு ஸ்தானத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் இதுல எடுக்கணும். இப்ப நான் சொன்னதுல எல்லாமே வந்து 75% வந்து நான் பாசிட்டிவா யாருக்குமே சொல்லல. எல்லாத்துக்குமே நெகட்டிவா தான் இருக்கு. ஏன் எங்களுக்கு மட்டும் நெகட்டிவா நடக்குது? ஏன் பாசிட்டிவா எங்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பா நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுக்குள்ள பரிகாரங்கள் சனி மகா திசையில பரிகாரங்கள் செய்யணும் இல்லையா? அப்ப நம்ம பரிகாரம் செய்யறப்ப சனி மகா திசையில நான் நிறைய டைம் வந்து யூடியூப்லாம் பார்த்திருக்கேன். அந்த யூடியூப்ல வந்து குச்சனூர் திருநள்ளாறு தான் நம்ம சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் பண்றோம். அப்படி சொல்றப்ப வந்து அந்த குச்சனூர் வந்து சனி மகா திசை நடக்கிறப்ப நீங்க மறுபடியும் குச்சனூர் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தானே அதிகமாகும் அப்படின்னு நான் நிறைய யூடியூப் பார்த்திருக்கேன். ஆனா அந்த மாதிரி இல்ல. நம்ம வந்து 7.5 சனி நடந்தாலும் சரி 19 வருஷம் சனி மகா தசை அந்த டைம்ல வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையா அது வந்து இந்த குச்சனூர் திருநள்ளாறு சென்று வர்றது ரொம்ப சிறப்பு மிக்கதும் கூட. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து காலபைரவர் கோயிலுக்கு சனிக்கிழமையான காலபைரவர் கோயிலுக்கு போய் எல் தீபம் போட்டு விளக்கேத்துறது நல்லது. ஏன் காலபைரவர் எடுக்கணும்? நமக்கு சனி தசை தான் நடக்குது, ஏன் காலபைரவர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, சனி பகவானுக்கு குருநாதர் தான் வந்து கால பைரவர். அப்ப வந்து நம்ம குருநாதர் கிட்ட போய் நம்ம கேக்குறோம். அப்ப வந்து நமக்கு அது நல்லாவே நடக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி மகா தசையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எள் கலந்த சாப்பாடு காகத்து வைக்கலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுதான். இது மட்டும் இல்லாம யாருக்கு சனி தசை நடக்குதோ அவங்க வந்து சனிக்கிழமையில ஒரு வேளை மட்டும் உப்பு இல்லாம சாப்பிடணும். அப்படி உப்பு இல்லாம சாப்பிட்டா சனி பகவான் கிட்ட இருந்து நம்ம பாசிட்டிவா கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் சரி நான் வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த பரிகாரம் நம்ம வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா விதவியா இருக்கிறவங்களுக்கு, உடல் ஊனமுற்றோர், வயதானவர்கள் இவர்களெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா மதிக்கணும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது செஞ்சோம்னா நம்ம வந்து இந்த சனி பகவான் கிட்ட இருந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா இந்த நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த குப்பை எல்லாம் கொண்டுட்டு வராங்க, குப்பை வாங்கிட்டு போறாங்கல்ல இல்லையா? அவங்ககிட்டலாம் வந்து இந்த சனி மகாதசை நடக்கிறப்ப வந்து நம்ம அவங்க கிட்ட சாபம் வாங்காம இருக்கணும். ஏன் சாபம் வாங்காம இருக்கணும்னா அவங்க எல்லாம் வந்து சனி பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம சாபம் வாங்கினா நமக்கு வந்து இருக்கிற நெகட்டிவ் இன்னும் நெகட்டிவா தான் ஆகும். பாசிட்டிவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்க கூடாது. அவங்க வாயால ஒரு நல்ல செயல் இது மட்டும்தான் கேட்கணும் காதால. மத்தபடி அவங்க கிட்ட எந்த ஒரு தப்பான விஷயமும் நம்ம கேட்க கூடாது நம்ம காதால. ரோட்ல தெருநாய்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தெருநாய்கள்ல ஒரு மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் வந்து இப்ப மெடிக்கல் ஷாப்ல ஈஸியா விக்குது 30 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு டேப்லெட். அந்த டேப்லெட் நம்ம கொடுக்கறப்ப அந்த நாய்கள் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நாய்கள் தான். ஆனா அவங்க வந்து நம்ம இந்த டேப்லெட் இருக்கிறதுனால அவங்க நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நல்லாகிறப்ப வந்து நமக்கு அந்த பைரவரோட பிரார்த்தனை இது கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்ப சனி பகவானோட குரு தானே பைரவர்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு சனி பகவானோட ஆசி கண்டிப்பா கிடைக்கும். இப்ப யாருக்கெல்லாம் நெகட்டிவா நான் பலன் சொல்லியிருக்கணும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணி பாசிட்டிவா அவங்களோட இது ஏத்துங்க. எப்படி இருந்தாலும் 19 நம்ம இந்த சனி பகவானோட போராடிதான் ஆகணும். இது எல்லாம் போராட்டமா இல்லாம அதுலயும் சில வெற்றிகள் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த குதிரக்கலச அறக்கட்டளைகளுக்கு நன்றி. காளீஸ்வரி மேமுக்கும் நன்றி. மிக அற்புதமாக பேசிய மேடம் ரத்னா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு சுதா மேடம் அவர்களை கேட்கிறோம்.